சரி. இப்ப இவங்களுக்கு சுக்கிரன் எந்த கிரகத்தோட காம்பினேஷன்ல இருக்கு? சூரியனோட புதனோட இருக்கு சார். இப்ப சுக்கிரன் சூரியன் சேர்க்கை அவங்களுக்கு அரசியல் வருமோ வராதா? வரும். வரும் சார். உங்களுக்கும் எனக்கும் அரசியல் வருமா வராதான்னு சொல்றதுக்கு தைரியம் கம்மியா சொல்லலாம். ஏன்னா நமக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது இல்லையா? இவங்களுக்கு தந்தையோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல சார். ஒரு தந்தை பிரைம் மினிஸ்டர் அவங்க பார்ட்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இவங்க குழந்தை பிறக்கிறாங்க இல்லையா? ஆமா. பிரைம் மினிஸ்டரோட பேத்திக்கு ஒரு மினிஸ்டர் ஆகுறக்கோ பிஎம் எம்பி ஆகுறக்கோ வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குங்க சார். இப்ப அவங்க கரண்ட் எம்பி இல்லையா? ஆமா. வயநாடு தொகுதியினுடைய கரண்ட் எம்பி இவங்க தான் இல்லையா? இப்ப சுக்கிரன் சூரியன் சேர்க்க வந்துருச்சா? ஆமா. சரி. இப்ப இவங்க எம்பியா இப்ப எத்தனை காலமா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க 20 இயர்ஸா வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காங்க சார். இல்ல நான் கேக்குறது எம்பியா. இப்போ பிஜேபி எலெக்ஷன் 2024ல இருந்து இருக்காங்க சார். ஆமா. தசாபதி எப்ப இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. 24ல இருந்து தான் சார். சூரிய தசை. சரி. இப்போ இவங்க வாழ்க்கையில அவங்களோட மரணத்து வரைக்கும் அரசியலுங்கிறது இவங்களோட பிணையப்பட்ட விஷயம். ஒருவேளை எனக்கு அரசியல் தொடர்பு இல்லை, நான் அரசியல் குடும்பத்துல பிறந்தாலும் நான் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நாம ஜாதகம் பார்த்து என்ன சொல்லலாம்? அரசியலுக்கு வருவாங்க, அரசியலுக்கு வருவீங்க இல்லையா? ஆமா. ஆனா அந்த சூரிய தசை முடிச்சுட்டு சந்திரன் வரும்போது கேது வந்துருது இல்ல, பிறப்போட சூரியன் கனெக்ட் ஆயிட்டார் இல்லையா? அதுவும் அதோட பர்சன்டேஜ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 70%. இதெல்லாம் ரொம்ப நல்ல சேர்க்கைன்னு அர்த்தம். சரி, அடுத்தது சூரியனோட அடுத்த சேர்ந்து இருக்கிற கோள் யாரு? ராகு. சரி, இப்போ சூரியனோட சேர்ந்து இருக்கிற கோள் ராகு. ராகு. சரி, இது அவங்க அப்பாவுக்கு ராகு சேர்க்கை நல்லதா கெட்டதா? நீங்க போன இதுல சொன்னீங்க சார், சூரியனோட இந்த கம்பினேஷன்ல கடைசியா இந்த ராகு வந்ததுன்னா அவங்க அப்பாவுடைய திருமண வாழ்க்கையை செக் பண்ணணும். சரி, இப்ப அவங்க அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம். அதாவது அவங்களோட 20வது வயசுல இறந்துட்டாங்க, கரெக்டா? சரி, அப்ப வந்து பரிவர்த்தனைக்கு முன்னாடி தானே? முன்னாடி சார். அப்ப பிஃபோர் பரிவர்த்தனை போட்டா என்ன வருது? சூரியன் சனி ராகு சேர்க்கை வந்துருச்சா? சூரியன் சனி ராகு சேர்க்கை வந்துருச்சா? ஆமாங்க சார். ஆமாங்க. இப்ப சூரியன் அப்படின்னா அப்பா, நாம் ஏற்கனவே என்ன சொல்லுங்க, 2 இந்த சனியோட ராகு வந்தாலும் சரி, செவ்வாயோட ராகு வந்தாலும் சரி, சனியோட கேது வந்தாலும் சரி, இந்த மாதிரி மல்டி காம்பினேஷன் பகை கோள்கள் 4 கோள்கள் 3 கோள்கள் ஒன்னா வந்துட்டா அந்த கோள்களுக்கு உயிர் காரகத்துவத்துக்கு மரணம் வரும்னு சொல்லியிருக்கமா? ரிலேட்டிவ் பிளானட்ல வரும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கா? சரி, அங்கேயே அது பக்கத்திலேயே கீழே பாருங்க, கேது வந்துருச்சா? சந்திரன் தாயா? அப்ப இங்க வந்து மரணம் பிரிவினைங்கிறது உறுதியாகுதா? ஆமா. இங்க சனி இல்லாம இருந்திருந்தா மரணத்தை கொடுக்காம பிரிவினை கொடுத்திருக்கும். புரிஞ்சுக்கோங்க. சூரியன் ராவோட இருந்து சந்திரன் கேதோட இருந்தா செப்பரேஷன் ஆயிடுவாங்க. சனி வர்றதுனால அழிச்சிட்டு தான், சூரியன் அழிச்சிடும். அதுதான் இங்க இருக்கிற லாஜிக்ஸ். இப்போ அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கலாம் இல்லையா? ஆனா அப்பா இறந்து அம்மா வாழ்றாங்க. ஆனா பாருங்க, சந்திரன் அடுத்தது கோள்கள் சந்திரன் வந்துருச்சா? சந்திரனோட செவ்வாய் குரு டைரக்டா அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல, கரெக்டா? ஆமா.
இரண்டாம் தர தலைவரா இருந்துட்டு வெளியேறிட்டாங்க இல்லையா? ஆமா. ம். சரி. அடுத்தது அவங்களுக்கு சகோதரனை குறிக்கிற கோள் எது? செவ்வாய். அண்ணனா தம்பியா? தம்பி அண்ணன். சார். அண்ணன். ஓ சாரி, எனக்கு தெரியல. செவ்வாய்னா தம்பி தானே. குருதான். இல்ல, நான் கேட்கிற புதன். ராகுல் காந்தி அண்ணனா தம்பியா? அண்ணன் சார். மூத்த சகோதரங்க, இந்த பொண்ணு இளைய சகோதரி. அது ஒரு அப்ப 71 புதன் நினைக்கிறேன், இவங்க 72 நினைக்கிறேன். அப்ப அண்ணனை குறிக்கிற கோள் யாரு? குரு. குரு எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு? புதன் சூரியன். அப்ப புதன் என்ன கனெக்ஷன் இருக்கு? சூரியன். அப்ப இருக்கா அரசியல் வந்துருச்சா அண்ணனுக்கு? அதாவது குரு வந்து புதனை தொடுறாரு இல்லையா? ஆமா. ஆமா. புதன் அந்த புதன் சூரியன் போய் சூரியனை தொடுறாரு இல்லையா? ஆமாங்க சார். சோ அப்ப அந்த குருவுக்கும் சூரியனுக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 26. புதனுக்கும் சூரியனுக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 20. அப்போ அந்த பவர்ஃபுல்லா வர முடியலையா? ஆமா. எதிர்க்கட்சி தலைவர்கள் பெரிய பவர்ஃபுல் தாங்க. அவங்க ஃபேமிலிக்கு சொல்றேன் நான். ம். அவங்க ஃபேமிலியில அவரு நினைச்சிருந்தா மன்மோகன் சிங் காலத்துல செகண்ட் பீரியடுக்குள்ள இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். ம். அதை மிஸ் பண்றதுக்கு இந்த கிரகம் ஒரு காரணம் இல்லையா? இன்னைக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அந்த போஸ்டிங் எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா. ஆமா. ஆமா சார். அன்னைக்கே எடுத்திருப்பாங்களா? எடுத்துக்கலாம். சோ இது இவங்க சார்ட்ல இருந்து அவங்க சொல்லுது, அவ்வளவுதான். இன்னும் அவங்க சார்ட்டை வச்சு நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? ஆமா. சரி, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பத்தி எப்படி சொல்லலாம்? ஒரே மேரேஜா? செவ்வாய். எப்படி செவ்வாய். செவ்வாய். ஒரே மேரேஜ் தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அரசியல்வாதியோ ஒரு சினிமாக்காரோ பப்ளிக் ஃபிகருக்கு ஒரு திருமணங்கிறது அவ்வளவு சீக்கிரமா அமைஞ்சிடாது இல்லையா? ஆமாங்க சார். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் சக்சஸ் தானே. ஆமா. இது வரைக்கும் பெரிய சச்சரவே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்ல. செவ்வாய் குரு புதன் வந்துருச்சா? ஆமா. அவரை என்னவா வைக்கிற பிசினஸ் மேனா தானே சொல்றாங்க ஆமா. குரு. ஆமா சார். இப்ப அவங்க தொழிலை குறிக்கக்கூடிய கோள் யாரு? சனி. சனி சார். சனி பரிவர்த்தனைக்கு சூரியனோட முன்னாடி சூரியன், பரிவர்த்தனைக்கு அப்புறம் எந்த கிரகத்தை தொடர்பு கொள்ள, அதுக்கப்புறம் எதை இப்ப தொடர்பு கொள்றார்? செவ்வாய். செவ்வாய் தொடர்பு கொள்ளலாம். இப்ப என்னன்னா இப்ப இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ராஜீவ் காந்திக்கு பதிலா பிரியங்கா காந்திய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா கொண்டு வந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சூரியனோட தொடர்புல சூரிய திசை வருது சார். புரியுது, நடந்துட்டு இருக்கு இப்போ. வாய்ப்பு இருக்குங்க சார். வாய்ப்பு இருக்குங்க. எப்ப இருக்கு? நீ அடுத்த எலெக்ஷன் எப்ப வரும்? 2029 வரும் ஆமாங்க சார். இல்லையா? ஆமா. இப்ப 2029 துக்கரன் எதை தொடர்பு கொள்றார்? ராகு தொடர்பு கொள்றாரா? ஆமா. ஆமாங்க சார். துக்கரன் சூரியனை தொடர்பு கொள்றாரு இல்லையா? ஆமாங்க சார். அப்ப இவங்களை அறிவிக்காம விட்டுட்டா எம்பி ஆகிறது உறுதி இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சார். அப்ப அங்க அறிவிக்க வேண்டியது யார் முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஆப்போனன்ட் கேண்டிடேட் இல்லையா? ம். இவருக்கு ஆப்போசிட்ல யார் நிப்பாங்க? பிஜேபி. அதை யார் நிப்பாங்கன்னு மெம்பர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. யோகி நரேந்திர வரலாம். மோடி. சரி, இப்போ இதுக்கும் பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் சுக்கரனுக்கும் 70. சூரியனுக்கு இருக்க இடைவெளி? 70%. சரி, இப்போ உதயத்துக்கு அப்படியே லைன்ல இருங்க.
இவருக்கு சனி சூரியன் சேர்க்கை இருக்கா? இருக்குங்க குருஜி. கர்மாவில் இருக்கா? இருக்கு ஆமா. ஆமா. என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு? 94 யார் ஜெயிப்பாங்க? மோதி தான் குருஜி. அப்புறம் இப்ப புரியுதுங்களா? கிரகத்தோட நெருக்கமும் கிரகத்தோட விலகலும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான நிலை புரியுதா? ஆமாங்க. புரியுது. புரியுதுங்களா? ஆமாங்க. இவர் இன்னைக்கு வரைக்கும் தோல்வியே கிடையாது, தெரியுங்களா? ஆமாங்க சார். எஸ் சார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தோல்வியே கிடையாது. மோர் தென் 40 இயர்ஸ் சார். ஆ. இப்ப இவருக்கு தான் சனியோட கேது இருக்கு. ஆமா. ஆமா. ஏன் இவருக்கு மட்டும் தோல்வி வரல? நான் நான் இதான் கேள்வி போன பாடத்துல போன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்.